ஆன்மீக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ டாரோ கார்டு வழியா நாங்க கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, யூனிவர்ஸ் இன்றைய தினம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ 2 கார்ட்ஸ் எடுக்கலாம். கார்டு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிவர்ஸோட மெசேஜ் நம்மளுக்கு கிளியரா புரியும். வந்திருக்கிற கார்ட்ஸ் வந்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் வாண்ட்ஸ். லைஃப்ல 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ். ரெண்டாவது, எந்த விஷயத்தில் நம்ம உள்ளார போகணும், இது நம்மளுடைய வாழ்க்கையா இல்லை நம்மளுடைய ப்ராப்ளமா, இந்த சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கா. மெக்கன்சிஸோட ஃபேமஸ் டெக்னிக், இஃப் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தென் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அதுதான் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். நம்மளுக்கு நிறைய தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் போகக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலையை தெளிவாக இன்றைய தினம் செய்ய வேண்டும்ங்கிறது தான் யூனிவர்ஸோட மெசேஜ். இப்ப 12 ராசிக்காரர்களுக்கும் கார்டு என்ன வருது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப மேஷ ராசிக்கு என்ன கார்டுங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்கு வந்திருக்கிற கார்டு வந்து நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ். நிறைய ஃபோக்கஸ் கார்டு சொன்ன மாதிரி வர வேண்டி இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, அதற்குரிய நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு வேலை பலுவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதனால பண்ண வேண்டிய வேலையை ஃபோக்கஸ்டா திருத்தமா பண்ணுங்க. வேலை முடிக்கணுங்கிறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்றைய தினம் நிறைய டென்ஷன் நிறைந்த தினமாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கொஞ்சம் டே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நினைச்ச காரியங்கள் நிறைவேறாது. இன்னைக்கு வந்து நிறைய தடங்கள் வரும். பணமே ஒரு பிரச்சனையாக மாறலாம். நீங்க பிளான் பண்ற மாதிரி போகாது. ஸோ உங்களை தேடி இன்றைய தினம் என்ன விஷயங்கள் வருகின்றதோ அதை நீங்க எடுத்துட்டு முன்னாடி போங்க. காலையில் எழுந்தவுடன் மகாலட்சுமிக்கு விளக்கேத்துங்க. அப்போ உங்க மைண்ட்ல ஒரு லெவல்ல கிளாரிட்டி வரும். நெக்ஸ்ட் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ். கொஞ்சம் டஃபா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பண்ண வேண்டி இருக்கும். பரிச்சயம் இல்லாத மக்களோட ஒர்க் பண்ண வேண்டியிருக்குமோ, இல்லை பரிச்சயம் இல்லாத மக்கள் வந்து இன்னைக்கு தேவையில்லாம உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதோ, இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதோ இருக்கும். கொஞ்சம் எல்லா விஷயங்களுமே தடப்பட்டு போறதோ. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு வந்து எனக்கு பவர் ஜாஸ்தி, நான் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியா நீங்க வந்து பேசுனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளாரிலிருந்தே உங்களுக்கு வந்து நிறைய பிளாக்ஸ் வரும். வீட்டு மக்களே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சவாலா இருப்பாங்க. இன்னைக்கு உங்க பொசிஷன் வீக். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பின்னாடி நீங்க நிறைய விஷயத்த ப்ரூவ் பண்ணலாம். இப்ப கடகராசி நேயர்களுக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் கார்டு. நிறைய விஷயங்கள் டர்ன் ஆகும். உங்களுக்கு பாசிட்டிவா முடியும். உங்க மைண்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி சரி இன்னைக்கு வந்து ஸ்லோவா பண்ணலாம்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி போகும். நீங்க நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி மக்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டெம்பரன்ஸ் கார்டு வருதுன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சூப்பர்பா இருக்கும். நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது. உங்களை விட வயதுல ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு சொல்றதை தயவு செய்து அப்போஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோமா வரும். அவங்க சொல்றது ரியாலிட்டிக்கு ஒத்து வராததா இருக்கலாம். பட் டுடே இஸ் நாட் த டே டு அப்போஸ். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா விடுங்க. ஸ்லோவா அவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன செய்ய போறீங்கிறத உங்களுடைய செயல் மூலமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க பேசி புரிய வைக்கணும்னா இன்னைக்கு நிஜமாவே டஃபா இருக்கும். ஜஸ்ட் அலோவ் த திங்ஸ். உங்க செயல்ல தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
ஸோ சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ஸ்லைட் சேலஞ்சிங் இருக்கும். இப்ப கன்னி ராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வந்து 3 of Pentacles and Queen of Pentacles நிறைய எனர்ஜி வரும், பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 விஷயம். எப்படி நீங்க பேசுறீங்க, அந்த நாசுக்கா பேசி வேலையை சாதிக்க வேண்டிய தினமா இருக்கும். எனக்கு பவர் இருக்கு, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க சேலஞ்சிங்கா குத்தி பேசி இல்ல மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க. அது மட்டும் இல்லாம குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்க வீட்டில் இருக்கிறவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள அனுசரிச்சுட்டு இன்னைக்கு போங்க. பட் ஜென்ரலி கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சூப்பர்பா இருக்கும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பார்க்கலாம். துளாராசி நேயர்கள் 2 of Cups and 4 of Swords கொஞ்சம் எமோஷ்னலா டிப்ரெசிங்கா இருக்கும். பட் வெளியில போங்க, மற்றவங்களோட பேசுங்க, மற்றவங்க பேசுறத கேளுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மூட் சேஞ்ச் இருக்கும். நீங்க வீட்லயே தான் இன்னைக்கு இருப்பேன், நான் வெளியில போக மாட்டேன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். வீட்டில் எல்லாருடைய அனுசரிச்சு இன்னைக்கு போக முடியாது, அவங்க சொல்றத உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாததா இருக்கும். ஸோ இன்னைக்கு துளாராசி நேயர்கள் வெளியில போய் எல்லா விஷயங்களும் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் விருச்சிக ராசிக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் வந்து மூன் கார்டு அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், மற்றவங்க என்னை பத்தி நினைக்கிறாங்க, அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னா தலை வெடிச்சணும். அதுதான் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு இருக்கும். மற்றவங்க நம்மளை பத்தி என்ன வேணா நினைக்கட்டும், நீங்க கரெக்டா உங்க வேலையை பண்ண வேண்டியதை கிளியரா வச்சுக்கோங்க. மூன் கார்டு வந்திருக்கு, அதனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் டிப்ரெஷன் வந்துடும். தயவு செய்து சந்திரனுக்கு விளக்கு வைங்க. எமோஷ்னலி ரொம்ப டர்மாயில் டேவா இருக்கும். மற்றவங்க சாதாரணமா சொல்றதே நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறாங்களோன்ற கண்ணோட்டத்துல தான் நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா சந்திரனுக்கு விளக்கு வச்சாதான் இன்னைக்கு உங்களோட டேவை நீங்க பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும். நெக்ஸ்ட் தனுசு ராசி நேயர்களுக்கு கார்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தி டெத் கார்டு அண்ட் 5 of Swords வந்திருக்கு. கொஞ்சம் வண்டியை மெதுவா ஓட்டுங்க. வண்டி எடுக்க வேண்டாம் நான் சொல்ல முடியாது, ஜஸ்ட் பி கேர்ஃபுல். கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரோ இல்ல வந்து சுதர்சனரோ விளக்கு இல்ல முருகர் ஏதாவது விளக்கு வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. கொஞ்சம் டஃப்பான டேவா இருக்கும். எந்த ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கும் நாளில் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஆஃப் த டே ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தினம் தான் ஃபுல்லா போகும். ஸோ யார்கிட்டயுமே இன்னைக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் மகர ராசி நேயர்களுக்கு கார்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு வந்து தி ஸ்டார் அண்ட் 7 of Wands வந்திருக்கு. எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நாள். ஸோ எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுடைய நல்ல விஷயம் நம்மளுக்கு எப்படி உதவுங்கிறத நீங்க எடுத்துட்டு வரணும். அப்பதான் இன்றைய தினம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவர்களை எதிரிகளாக பார்ப்பது அது வந்து இன்னைக்கு நிறைய இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா மைண்டை வச்சுக்கணும். தயவு செய்து முருகருக்கு விளக்கேத்துங்க. அப்பதான் உங்க மைண்ட் வந்து கிளாரிட்டி வரும். எமோஷ்னலி கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பீங்க. இல்லைன்னா யாரோடய போய் சண்டை போடலாமா, அவங்க பண்ற தப்பை மட்டும்தான் நம்மளால கண்ணில் பார்க்க முடியும். சண்டை போடுற அந்த ஒரு ஏர்ஜ் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா மகர ராசி நேயர்கள் இருக்க வேண்டிய நாள். நெக்ஸ்ட் கும்பராசி நேயர்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு சூப்பர்பான டே. நிறைய எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ இன்னைக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும்போது நீங்க அதை எழுதி வச்சு எப்படி இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது உங்க லைஃப்லங்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 6 of Pentacles வந்திருக்கு. ஸோ யார் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதை நீங்க எடுத்துக்கணும். நம்ம ஹெல்ப் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கொடுக்கறதுங்கிறது ரொம்ப we will be very free flow. பட் மற்றவங்க கொடுக்கறதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய நாள். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும்.
கடைசியா மீன ராசிக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்கு வந்து 9 of cups and wheel of fortune. வெரி குட் கார்டு, வெரி குட் டே. ஸோ நிறைய டிராவல் இருக்கும், கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு பிடித்தவர்கள் குரு என்று நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அவங்கள போய் இன்னைக்கு பாருங்க. அவங்க கொடுக்குற இன்புட் வந்து உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுங்கிறது whatever you are thinking today it will change. Whatever you feel your life will be like that. ஏதோ வெளியிலேருந்து ஒரு இன்புட் மாதிரி வரும். யார் வேணா இருக்கலாம், அது உங்களை விட வயதில் கம்மியானவர்கள் கூட வந்து சொல்லிட்டு போகலாம். ஸோ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் அடுத்த பெஸ்ட் லெவலுக்கு போகுங்கிறது அர்த்தம். இன்னைக்கு வந்து மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க, எங்க ஆதேஷ் ஆன்மீக சேனலில் நிறைய ஜாதகம் வச்சு உங்களுடைய தினம் எப்படி இருக்குங்கிறது தொடர்ந்து நிறைய ஜோதிடர்கள் கணித்து சொல்லுவாங்க. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.